ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 4 அக்டோபர் 2025. சத்தியமான டீச்சர் நமக்கு இன்று சொல்லக்கூடிய அறிவுரை, मनसा सेवा के लिए मन बुद्धि व्यर्थ सोचने से मुक्त होना चाहिए. பாபா புரிய வைக்கிறாரு, மனதின் சேவைக்காக, மனதின் மூலமாக சேவை செய்ய வேண்டும் என்றால் மனம் மற்றும் புத்தி வீணானவற்றை யோசிப்பதிலிருந்து விடுபட்டு இருக்க வேண்டும். அந்த பொருள் உபயோகப்படணும் இல்லையா? அந்த மைக்கில் பேசணும்னா மைக்கு வேணும் இல்லையா? மைக் அவைலபிளாக இருக்கணும் இல்லையா? அப்போ மன புத்தியும் அவைலபிளாக இருக்கணும் இல்லையா? அதில் வேஸ்ட்டு நிரம்பி இருந்ததுன்னா அப்போ அங்கே இடமே இல்லையே மனசா சேவா பண்ணுறதுக்கு. मन मना भाव के मंत्र का सहज स्वरूप होना चाहिए. அப்போ நீங்கள் இன்னொரு ஆத்மாவுக்கு இந்த மனதினுடைய சக்தியை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், கொடுக்கணும்னா இங்கே நீங்கள் எவ்வளோ ஸ்டாக் வைக்கணும்? ஸ்டாக் எங்கேருந்து ஃபில் பண்ணுறது? சோர்ஸ் எங்கே இருக்குது? ஆதாரம் எது? யார்? சிவ் பாபா. அப்போ அங்கேருந்து நீங்கள் வாங்கினா தானே இங்கே நீங்கள் சப்ளை பண்ண முடியும். அங்கேருந்து வாங்கிக்கோங்க, இங்கே சப்ளை பண்ணுங்கள். அங்கே ஹோல்சேலில் வாங்கி இங்கே ரீட்டெயிலில் கொடுங்க. அதனால் மண் மனாபவ, மனதால் அந்த தலைவனை, அந்த சோர்ஸ், அந்த ஆதாரத்தை நீங்கள் நினைவு செய்தீங்கன்னா நீங்கள் உங்களால் இங்கே கொடுக்க முடியும். जिन श्रेष्ठ आत्माओं की मनसा अर्थात संकल्प श्रेष्ठ और शक्तिशाली हैं, शुभ भावना शुभ कामना वाले हैं, वो मनसा द्वारा शक्तियों का दान दे सकते हैं. அப்போ பாபா நமக்கு புரிய வைக்கிறாரு, எந்த சிரேஷ்ட ஆத்மாக்களின் மனம், நம்மளையெல்லாம் பாபா என்ன சொல்றாரு பாரு, நீங்கள்லாம் எவ்வளோ கிரேட் சோல்ஸ். உலகத்தில் நல்லதை நினைக்கிறதுக்கு ஆளே இல்லை, பார்க்குறோம் இல்லையா? ஏன்னா அவங்களால முடியலை, அது அவங்கள சொல்லி தப்பு இல்லை. அப்போது நல்லதை நினைக்கக்கூடிய ஆத்மாக்களை உண்மையில என்ன சொல்லலாம்? உயர்ந்த ஆத்மாக்கள். எனவே உயர்ந்த ஆத்மாக்களாகிய உங்களுடைய மனம், அதாவது சங்கல்பம், எண்ணம் சிரேஷ்டமானதாகவும் உயர்ந்ததாகவும் மற்றும் சக்தி நிறைந்ததாகவும் இருக்கின்றது. சுப பாவனை சுப விருப்பங்கள் நிறைந்ததாக இருக்கின்றது. ஆக அப்படிப்பட்டவர்களால் மனதின் மூலமாக பிற ஆத்மாக்களுக்கு சக்திகளை கொடுக்க முடியும். உங்களால் மற்றவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க முடியும். ஏன்னா உங்ககிட்ட ஸ்டாக் இருக்குது. நம்ம எவ்வளோ முரளி கேட்குறோம், எவ்வளோ ஞானம் உள்ள நிரப்பி வச்சிருக்கிறாரு பாபா. அப்போ பாபா இதை நமக்குள்ளே நிரப்பி வச்சிருக்கிறாரு அப்படின்னா அது அப்போ அந்த மனம் பாசிட்டிவாக பவர்ஃபுல்லாக இருக்குது. எவ்வளோ பாபா இங்கே ஸ்டாக்கை ஃபில் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இவ்வளவோ நமக்கு பாபா கொடுத்துருக்கிறாருன்னு பொழுது உங்களால் கண்டிப்பாக என்ன பண்ண முடியுங்கிறாரு? மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும். ஏன்னா இது வேற யாராலும் செய்ய முடியாது. உங்களுக்கு தான் நான் ஞான பாட முரளி சொல்லித்தரேன், உங்களுக்கு தான் நான் அமிர்த வேலையில் சக்தி கொடுக்குறேன், உங்களுக்கு தான் டிராஃபிக் கண்ட்ரோலில் நான் பவர்ஃபுல்லாக ஆக்குறேன், உங்களை தான் மாற்றுறேன். அப்போ நீங்கள் தான் அதற்கு தகுதியானவர்கள் அல்லது அதை செய்யக்கூடியவர்கள். ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம்? பிற ஆத்மாக்களுக்கு சக்திகளை தானமாக கொடுக்கலாம், கொடுக்கணும். இது நம்முடைய கடமை. தேங்க்யூ பாபா. ஓம் சாந்தி.